தமிழ்நாடு பண்ணிட்டு இருந்தா வேற என்ன பண்ணுற? அவ்வளோதான். மொத்தம் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருந்தானே அந்த கேமில். அதுதானே எப்பயும் கேட்டுட்டு இருந்தா. என்னது எவனோ ஒருத்தன் கத்திட்டு இருப்பானே. என்ன கேமு? அந்த கேமை வச்சுட்டு ஒருத்தன் அது கேட்பேன். இந்த கேம் பார்த்துட்டு இருப்பேன் யூடியூப்பில். எவன்பா? இல்லை, அவங்க பேர் என்னமோ சொன்னீங்க. சாண்டினா. என்ன ஃப்ரான்டின் ஜாக்டின் என்ன அவங்க பேர் என்ன? பிளான்டி. அந்த கேம் நான் சொல்லல. வேற எந்த கேம்? அதை தவிர வேறு எதுவும் நெட்டை வச்சு ப்ரோஜனமாக நீ பண்ண போகிறது இல்லை. அப்படி எதுக்கு உனக்கு நெட்டு? சொல்ல பண்ணினா ஒரு விஷயத்தை உனக்கு கரெக்டாக பயன்படுத்துறது இல்லைன்னா அது இல்லாமல் போகிறது, இல்லாமல் இருக்கிறதே நல்லது. இவ்வளோ தைரியம் இருக்கணும்ல இவங்களுக்கு. என் கண்ணு முன்னாடியே நான் உருவாக்கின ஒருத்தனை விட்டுட்டு போன்னு சொல்கிறதுக்கு. எதுக்கு விட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க? தப்பு பண்ணாச்சேன். அது எனக்கு தெரியாதா? வேற என்ன பண்ண முடியும்? அவங்கெல்லாம் அப்படியே உலகத்துக்கு நட்டு எல்லாமே தெரிஞ்சாலும் இவங்களெல்லாம் உயிரோட விட்டு வச்சுட்டு போகணுன்றது. வைக்க மாட்டான். பொறுமையாக எப்பயுமே போனா ஒரு கூலி வந்து மேல போனோன்னு சாவுதான். கரெக்டு தான். சாம்பார் எல்லாம் இருக்க வரைக்கும் ஜாலியா உலகம்லாம் நிரந்தரம். தப்பு பண்ணிட்டு நெருப்பட்டி ஊற்றேன். அவ்வளோதான், நோன்பு முடிஞ்சிருச்சு. எந்த நோன்பு வந்து அபூபக்கர் எப்படி பியூரா இருக்கணும்னு அப்படின்றதுமே ஏதோ ஒரு விதத்தில் என்னதுன்னு பணம்ன்றத பாவத்தை செஞ்சுட்டாங்க. போகணுன்றது போய் பாரு எவ்வளோ பெரிய. இது வரைக்கும் 3 கிஃப்ட் ஆச்சு. அன்னைக்கு சொன்னீங்களே எவ்வளோ பர்சன்ட் நல்லா இருக்கு. அவன் கல்யாணம் பண்ணி வச்ச உடனே செத்துட்டானு. அவன் ஒண்ணு ஆலியா லாபிச்சான். சொல்ல முடியலையா? ஏன் ஆலியா செத்தான்? அது ஃபுல்லா தப்பு. வெறும் வெங்காயம், தக்காளி, மிளவா, அதனால அவங்க எப்படி செய்யலாம்? அன்பு, பாசம், அழுவாங்க. அதை விட பொம்பளை பிள்ளைங்க மாசமாக்கி கொள்றது ஹெல்த்தியாக. எண்ணத்தில் இருக்கு. அது சமைக்கும் போது நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஹோட்டலில் காசு 12 வருஷமா காசு அபூபக்கர் காசு கொடுக்குறான்னு சமைச்சுக்கோங்க. அதில் அபூபக்கருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், தோற்றாக இருக்கணும், நல்லா அப்படி இவங்கெல்லாம் நினச்சி சமைக்கும் போது அதோட அதானே நினைக்கிறாங்க. டேஸ்ட்டு 100% பியூராக இந்த கட்டிலில் படுத்துருக்கே நெஞ்செல்லாம் சுற்றுது. இங்கெல்லாம் பிடிச்சி ஒரே என்னவா அவங்க தோத்துட்டான்றதுனால நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறியா? மடக்கி தோத்துட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை, கத்த
சத்தம் போட்டோம் இப்படிலாம் ஃபுல்லாக போகிற வேண்டியது அங்கே பிளாக் ஆகிட்டு நீ பெட்டு சொல்கிறீங்க பெட்டு சொல்கிறீங்க நீ அதை எடுத்து போட்டு படுத்தா சூடில் அபூபக்கருக்கு ஒன்றுக்கு மஞ்சள் கலரில் வரும் உடம்புல ஒரு மண்ணுக்கும் டேலண்ட் கிடையாது. ஒரு விஷயத்துலையும் டேலண்ட்னா எப்படிலாம் இல்லாமல் தரும் போது பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரும். நான் அவனை கற்றுக் கொடுக்குறேன்னு அது வச்சு பாட்டுக்கு அந்த கேமில் அதெல்லாம் நான் என்னைக்கு அப்பாவுக்கு ஃபுல்லாக விளையாட போட்டு தெரியும். பண்ணலாம் நல்லதான் பால்லாம் நல்லதான் கட்டில் போட்டு விளையாடுவே தெரியாது. நவ் யூ ஷூட் த கோஸ்டி ஆஸ்க் இன் இங்கிலீஷ் சொல்கிறேன் இங்கிலீஷ் நிறைய அளவுக்கு பேசுகிறேன். உனக்கு விளையாட தெரியுமா தெரியாதா? அப்புறம் கூட இது விளையாடுவோம் டிவில பைக் ஓட்டிட்டு போவானே முடியெல்லாம் வெட்டுவானே நான் படிச்சிருக்கிறது போய் இது பண்ணா அந்த மாதிரி சண்டையும் போடுவானே. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 14 வருஷம் புக்கு அபூபக்கருக்கு நான் ஒன்று கற்றுக்கிட்டேன்னா அந்த கிராஃப்டரு என்னையே தோக்கடிக்கிற அளவுக்கு எல்லாம் தான் கத்துக்கிட்டேன். கேம் விளையாடுறீங்க. அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு காடு அதெல்லாம் அப்புறம் அந்த மாதிரி நிறையா ட்ரேடிங் காடு இல்லைன்னா எதுவாக இருந்தாலும் நிறைய நான் அந்த அளவுக்கு நான் கார் ஓட்டுறேன்னா கூட்டமாக அதே அளவுக்கு கார் ஓட்டுற டேலண்ட் இருக்கணும். பைக் ஓட்டுறேன்னா பைக் ஓட்டுற அளவுக்கு டேலண்ட் இருக்கணும். எனக்கு கார் ஓட்ட அளவுக்கு தான் டேலண்ட் இருக்கு. எந்த டேலண்ட்டும் இல்லாமல் பொம்பளை அப்படின்னு எந்தவங்கெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுவாங்க. எவனோ ஒருத்தன் நல்லதான் செய்வான்னு நினச்சா அதெல்லாம் தப்பு அப்படின்னு காட்டிட்டாங்கல்ல. அடுத்த தடவைக்கெல்லாம் அபூபக்கருக்கு அம்மானா அன்வருக்கு வேற ஒரு பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னா எந்த கேம் விளாண்டாலும் அந்த கேமில் ஜெயிக்கணும். அபூபக்கரையோ இல்லை அப்பாவையோ எந்த கார் ஓட்டினாலும் அப்பா 100-120க்கு மிதிச்சு எக்ஸ்பீரியன்ஸில் இன்ன வரைக்கும் அல்லாவோட உதவியால் காரை கவுக்கல இடிக்கல ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆக்கல அப்படின்னா அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். இல்லைன்னா வெறும் தத்தியா தின்னுட்டு தூங்குறவளா சமைக்க தெரியாதவளா. எப்போ எத்தனை நாள் உங்கள் அம்மா சமைச்சிருக்கா இவ்வளோ வருஷத்தில்? சமைக்கிறதுக்கு நல்லா தெரியுங்களா? அப்படி வேணுமா இல்லை சும்மா பொம்மை மாதிரி இல்லை நான் உடம்ப மட்டும்தான் வித்தன்னு இவங்களுக்கு தெரியுது. மினுக்கிக்கிட்டு மேக்கப் போட்டு உடம்ப காட்டி சம்பாதிக்கிற மாதிரி பொம்பளையா நல்லவளா அதுதான் பேஸு அண்டர்லைன். நான் மறந்த பாயிண்ட்டு கூட அபூபக்கர் எடுத்து கொடுக்குறானு. எப்படி அபூபக்கருக்கு நான் நல்லதை சொல்லி கொடுத்து நல்லதை விதைக்கணுன்றனால தொழுவ போகணும் வாங்க அப்படின்னு சொல்கிறானே அது மாதிரி இருக்கணுமா? இல்லை என்னன்னு உங்கள் அம்மா ஏற்கனவே இருந்தாலே பீடி வாங்கிக்கிறியா சிகரெட் வாங்கிக்கிறியா பிளாக் வாங்கணுமே பிளாக் அப்படின்னு ஞாபகப்படுத்தி எப்படி விஷத்தை விதைச்சி விட்டு அது மாதிரி பொம்பளை வாங்க வேணுமா? ஏன்னா நீ நல்லது நினைச்சீங்கன்னா உனக்கு நல்லது நினைக்கணும். அபூபக்கரை தவிர அப்பா இந்த வரைக்கும் கடைசியில் ஒரு கேரக்டரை மிச்சம் வச்சுருக்கேன்னா அபூபக்கரை தவிர வேற யாருமே அப்பாவுக்கு நல்லது நினைச்சாங்களா? ஏமாத்திடுறது திருடுறது இல்லைன்னா எப்படியாவது கூடையே நடிச்சு முதுகலை குத்துறது இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இனிமேட்டுக்கும் அந்த சீனுக்கு வேலையே அவங்க என்ன தோத்துட்டேன்னு சொல்றாங்களே. ஒரு நாள் சூரியன் திரும்பி உதிச்சு மேலே வருதுல்ல, அப்படி வர வரைக்கும் அடுத்த நாள் இன்னும் இருக்க தான் செய்யுது. அடுத்த நாளோட ட்விஸ்ட் இன்னும் தெரியல. 2 செகண்ட்ல வாழ்க்கை திருப்பி போட்டுரும். நம்புறியா நம்பலையா?
அபூபக்கரே ஒரு மேஜிக்கான டிராவலில் தான் பிறந்திருக்கான்னா அந்த மாதிரி ஒரு மேஜிக் என்ன நடக்காமல் போயிடுமா? இவங்க நான் சொல்கிறாங்களே 1000 தடவைக்கு தோத்துட்டேன்னு ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க. நீ தோத்துட்டேன்னு உலகமே உனக்கு என்னன்னு சொன்னாலும் உன் காதில் கத்துனாலும் அது மாதிரி உலகம்லாம் தேவையில்லை. என்னை பெற்ற வேலையை நான் தோத்துட்டேன்னு சொன்னாங்க. மிச்சம் எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்க. மிச்சம் எல்லாருமே அப்படியே ஆண் அழகனுங்களா பொம்பளைட்டு நக்கிட்டு வாழ்கிறவங்க, துரோகம் பண்ணிட்டு வாழ்கிறவங்க. மனசில் இருக்க அழகு உடம்புல மூஞ்சில் தேடுறதுனால தான் எல்லாம் தேவடியாத்தனத்தில் வாழ்கிறாங்க. எங்கே இருக்கணும் அபூபக்கர் அழகு? மூஞ்சிலையா மனசுலையா? மூஞ்சி இருந்தால் தான் மூஞ்சியை நக்குவாங்கல்ல. உன்னோட எண்ணத்தில் செயல் இருக்கு. மூஞ்சி வெறும் பவுடரு எல்லாம் கொஞ்சம் காலம் கழிச்சு சுருங்கிடும், தோணுலாம் கருத்துரும். அது அழகு நாசமான அழகு இல்லையே. உன் கேரக்டரும் நீ நடக்கிறிய நல்லவன அதுதான் காலத்துக்கு ஆமாவா இல்லையா? புரியல. பார்க்கலாம் என்னதான் இவங்க என்னன்னு பிளான் பண்ணுறாங்க. இவ்வளோ காலம் இவங்க துரோகத்தை பொறுத்ததுக்கு என்ன மனசாட்சியோடு வாழ்கிறாங்க. அஸ்லம்லாம் லூசு புண்டா.